மாட்டுச்சாணம் என்பது மிகப்பெரிய ஒரு நுண்ணுயிர் கொல்லியா மாறிடுச்சு. கேட்டா ஆன்டிபயாட்டிக் ஆன்டிபயாட்டிக்னு சொல்ற ஒருவராவது மாட்டுச்சாணத்தை அப்படியே எடுத்து பூசிப்பாங்க. இந்த மாட்டுச்சாணத்தை ஒரு தவறான செயலுக்கு தான் நிறைய பேர் பயன்படுத்தி இருக்காங்க. இதெல்லாம் படிப்பறிவு இல்லவே இல்லை அப்படின்னா போய் மாட்டு மூத்திரத்தை குடி. பொதுவாவே மாட்டு மூத்திரத்தை குடிச்சா நல்லதுங்கிற ஒரு மாயையில நம்ம சிக்கிட்டு இருக்கோம். சிவனன் இந்த திருநீர் எது? ஒரு உடம்பினுடைய திருநீர். மாட்டுச்சாணத்திலிருந்து வரக்கூடிய திருநீரை பயன்படுத்தவே கூடாது. மாட்டுச்சாணத்தை தெளிச்சா நிறைய கிருமிகள் வரும். கொசு முதல் கொண்டு சொல்றேன், நிறைய வரும். அப்புறம் எப்படி அதை நுண்ணுயிர் கொல்லியா மாறும்? ஒரு காலத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா, நமக்கு பிடிக்காதவங்களை, ஒரு தவறு செய்யறவங்களை, கீழ்நிலையில உள்ளவங்களை, இவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, மாட்டு சாணத்தை கரைச்சு அவங்க மேல ஊத்துவோம். அவங்க வீட்டு வாசல்ல மாட்டுச்சாணத்தை கரைச்சு ஊத்திட்டு வருவாங்க. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மாட்டுச்சாணம் என்பது மிகப்பெரிய ஒரு நுண்ணுயிர் கொல்லியா மாறிடுச்சு. கேட்டா ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிற ஆன்டிபயாட்டிக்னு சொல்ற ஒருவராவது மாட்டுச்சாணத்தை அப்படியே எடுத்து பூசிப்பாங்களாம். ஆன்டிபயாட்டிக்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அப்படியே மாட்டுச்சாணத்தை எடுத்து யாராவது பூசிக்குவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது மேலும் ஒரு நுண்ணுயிர் கொல்லிதான். அதை என்ன பண்ணலாம்? தலைக்கு டெய்லி குளிக்கலாமே, டெய்லி கொஞ்சம் கரைச்சு குளிக்கலாம்ல. ஆனால் அதையெல்லாம் யாரும் பண்ண மாட்டோம். மாட்டுச்சாணத்தை என்ன பண்றோம்? விபூதிங்கிற பேர்ல அன்னைக்கெல்லாம், ஏன்னா பல விஷயங்கள் அடிமைப்பட்ட மக்களுக்கு, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, உயர்ந்த குலத்துல இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா தாழ்ந்த குலத்துல இருக்கிறவங்களை ரொம்பவுமே சித்திரவதைப்படுத்தினாங்க. நம்ம வரலாறுகள்ல பின்னோக்கி பார்த்தா நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட வரலாறுகள்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாட்டுச்சாணத்தை ஒரு தவறான செயலுக்கு தான் நிறைய பேர் பயன்படுத்தி இருக்காங்க. மாட்டுச்சாணத்தை தவறான செயலுக்கு இல்லை. மாட்டுச்சாணம் விபூதி, எங்களுக்கு அது ஒரு தூய பஷ்பம் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட பொதுவா நம்ம ஒண்ணு கேட்கலாம். மாட்டுச்சாணம் ஒரு நுண்ணுயிர் கொல்லியாகவே இருக்கட்டும், அது நுண்ணுயிர் கொல்லியாகவே இருந்தா கூட நம்ம எடுத்து யாருமே அப்படியே எடுத்து பூசிக்கிறது கிடையாது. யாருமே அப்படி எடுத்து பூசிக்கிறது கிடையாது, யாருமே எடுத்து குடிக்கிறது கிடையாது. இன்னும் ஒரு படி மேல போய் அதை கொண்டு போய் குடிக்கிறது கிடையாது. கலந்து யாரும் ஒருபடி குடிக்கிறது கிடையாது. இதுல இன்னைக்கு கோமயம் எல்லாம் மருந்துன்னு சொல்லிட்டு ஒரு கேங் சுத்துது. ஆமா, சரிங்களா? அதாவது மாட்டு மூத்திரத்தை அன்னைக்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவனதான் என்ன பண்ணோம் அப்படின்னா போய் மாட்டு மூத்திரத்தை குடிக்குவாங்க. அன்னைக்கெல்லாம் படிப்பறிவு இல்லவே இல்லை அப்படின்னா போய் மாட்டு மூத்திரத்தை குடி, இல்லைன்னா அவனோட மூத்திரத்தை குடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொதுவாவே மாட்டு மூத்திரத்தை குடிச்சா நல்லதுங்கிற ஒரு மாயையில நம்ம சிக்கிட்டு இருக்கோம். சோ தாழ்த்தப்பட்ட ஒரு மக்களுக்காக அடிமைத்தனத்தை கையாண்ட ஒரு விஷயம் தான் இந்த மாட்டுச்சாணம். இல்லை, இது சிவனுடைய சின்னம். ஏன்னா என்னுடைய வீடியோட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்க திருநீரே பூசல, ருத்ராட்சம் போடல, அதற்கெல்லாம் என்ன மீனிங்னே தெரியாது அவங்களுக்கு. என்ன விளக்கம், எதற்காக பூசுறோம் எதுவும் தெரியாது. அப்படியே சிவன் அணிந்தாலும் சிவன் அணிந்த திருநீர் எது? ஒரு உடம்பினுடைய திருநீர், ஒரு உடம்பினுடைய பஸ்பம். அதைத்தான் பாத்தீங்கன்னா இறந்தவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இறந்து போய் சமாதி எல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு, சடங்குகள் எல்லாம், இறந்தவர்களுக்கு சில சடங்குகள் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க? அந்த விபூதி எடுத்து நெற்றியில வச்சுட்டு விளக்கை பாருன்னு சொல்லுவாங்க. அந்த விபூதி எதற்காக அப்படின்னா, இறந்த உடல் நீயும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகி போவாய் என்பதற்காக என்ன பண்றாங்க? அந்த விபூதியை எடுத்து வைக்க சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? மாட்டுச்சாணத்திற்கும் மனிதனுக்கு என்ன சம்பந்தம்? மாட்டுச்சாணத்திற்கும் மனிதனுக்கும் சுத்தமாவே சம்பந்தம் கிடையாது. சாணம் என்பது வேறு, மனிதனுடைய கூடு என்பதே வேறு. மனிதன் முழுவதும் இறந்து போய், ஏன்னா மனிதன் பல ஆட்டங்கள் ஆடி இருப்பான். ஒரு நேரத்துல அத்தனையும் ஒடுங்கி போய் அவன் இறக்கும் தருவாயில அவனுடைய உடல் சுடப்பட்டு எரிக்கப்பட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பஸ்மத்தை எடுத்து நம்ம அணிந்தால் நாமும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகி போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். எந்த ஒரு மனிதனும் தவறு செய்யாமல் இருப்பான். இன்னைக்கெல்லாம் என்ன பண்றோம்? கோவிலேயே திருநீர் அணிஞ்சிட்டு தவறு செய்யறோம். சோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ மாட்டுச்சாணத்திலிருந்து வரக்கூடிய திருநீரை பயன்படுத்தவே கூடாது. உயர்ந்த குலத்தோருக்கு அது தெரியும் நல்லா. இன்னும் சொல்ல போறதுன்னா, வீட்டுல அந்த ஹோம குண்டங்கள்லாம் பண்ணுவாங்க. ஹோம குண்டங்கள்லாம் வளர்க்கும் போது நல்ல அறிவுள்ளவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பச்சை தாவரங்களை எதையுமே போட மாட்டான், காய்ந்த சருகுகளை எடுத்து போடுவான்.
காய்ந்த மூலிகைகள் எடுத்து போடுவோம். நவதானியங்கள்லாம் காய்ந்த தானியங்கள் தான். பச்சை தானியங்களை கொண்டு வந்து ஹோமகுண்டத்துல போடுவோமானா போட மாட்டோம். காய்ந்த தானியங்கள் எடுத்துட்டு வந்து நம்ம போட்டு அதை எரித்து அந்த பஸ்மத்தை நம்ம அணிஞ்சுக்குவோம். அது வேணா நம்ம என்ன சொல்லலாம், ஒரு மூலிகை, மூலிகையினுடைய பிரசாதம். மேலும் காய்ந்த சிறுகுகளுக்கு இந்த உலகில் இடம் இல்லை அல்லவா, அது எப்படியும் மண்ணோடு மண்ணுதான் மக்கி போகும். அதை எரித்து நாம் அணிந்து கொண்டால் அதுல நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்கலாம், அல்லது அந்த மூலிகையினுடைய சக்தி கிடைக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த மாட்டுச்சாணம் எப்படி விபூதியானது? எங்கேயுமே மாட்டுச்சாணம் விபூதியே கிடையாது. அது ஒன்று. மேலும் அதே மாட்டுச்சாணத்தை என்ன பண்ணாங்க, வீடுகள்ல தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டை வந்து சுத்தம் பண்ணுது. இதுல வேற அதற்கு வந்து நடிகர்கள்லாம் சில ப்ரமோட் வேற, அது வந்து ஒரு நுண்ணுயிர் கொல்லின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு. உண்மை அதல்ல. அது எப்படி நுண்ணுயிர் கொல்லி? மாட்டுச்சாணத்தை தெளிச்சு பாருங்க, இன்னும் பல நுண்ணுயிர் கொல்லி அங்க வரும். மாட்டுச்சாணத்தை தெளிச்சா நிறைய கிருமிகள் வரும், கொசு முதல் கொண்டு சொல்றேன், நிறைய வரும். அப்புறம் எப்படி அது நுண்ணுயிர் கொல்லியா மாறும்? நுண்ணுயிர் கொல்லினா நான் தான் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சுக்கலாமே, அது அப்படி இல்லவே. அப்போ அன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, மஞ்சள் என்பது நுண்ணுயிர் கொல்லி. மஞ்சள் என்பது நுண்ணுயிர் கொல்லி. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இறந்த படங்களை வைக்கும் போது இறந்த படங்களுக்கு மேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுவும் ஒருவர் இறந்த இடத்துல தலைமேட்டு கடியில என்ன பண்ணுவாங்க, மஞ்சளை அங்க ஒரு ரவுண்டா தடவுவாங்க, ஒரு வட்ட வடிவுல தடவுவாங்க. ஏன்? அந்த இறந்த இடத்துல சில நுண்ணுயிர் கொல்லிகள் இருக்கும். அந்த கிருமிகளை அழிப்பதற்கு மஞ்சளை தடவினால் அந்த மஞ்சளினுடைய சக்தி சில இடத்துல நல்லதா கிடைக்குங்கிறதுக்காக. அதாவது அந்த மஞ்சளை தடவும் போது அந்த மஞ்சள் இருந்து வரக்கூடிய ஒரு ஆற்றல், அல்லது இதெல்லாம் போய் உட்காரக்கூடிய ஒரு ஆற்றல். மஞ்சள் நிறப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, நாய்க்கு கூட இன்னைக்கு வந்து ரீசெண்டா என்ன பண்றோம், நீல நிறம் கண்டா ஆகாதுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல இன்னைக்கு நீல நிறத்தை கலந்து, அதாவது பிர்லா இதை கலந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டு வாசல்ல தெருநாய்களுக்கு வைக்கிறாங்க. நாய் அதை பார்த்துட்டு ஓடிடுது. ஏனெனில் நீல நிறம் அந்த கண்களை வந்து குத்துமாமா. அதே போல் கிருமிகளுக்கு மஞ்சள் நிறம் ஆகாது. ஒன்று, மஞ்சள் நிறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. அதனால என்ன பண்ணாங்க, மஞ்சள் நிறத்தை வீடுகள்ல, இறந்த வீடுகள்ல, அதுவும் குறிப்பா இறந்த இடத்துல அவங்களுடைய தலைமேட்டு கடியில என்ன பண்ணாங்க அப்படின்னா வட்டமா பூசி அந்த இடத்துல தீபத்தை வைத்து அவர்களுடைய சமாதியை எரித்த திருநீரை கொண்டு வந்து வைத்து அந்த திருநீரை எடுத்து பூசினாங்க. நீயும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக மக்கி போவாய், அதனால நல்லா இரு இப்பவே, எந்த ஒரு ஆணவமும் இல்லாம. ஆனால் அதை என்ன பண்ணிட்டோம், நம்ம மாற்றி பயன்படுத்திட்டோம். இந்த மஞ்சளை என்ன பண்ணாங்க, வீடுகள்ல தெளிச்சாங்க. மஞ்சள் தண்ணி சொல்லிட்டு வீடுகள்ல முழுக்க தெளிச்சாங்க. இதனை இன்னொரு முறையா சொல்றதுன்னா, இந்த மஞ்சளும் கால்சியமும் சேர்ந்து தொளிச்சாங்க. மஞ்சளையும் சுண்ணாம்பையும் சேர்த்து, அதுவும் ஒரு நுண்ணுயிர் கொல்லி. அது இன்றும் வந்து பல கோவில்கள்ல வந்து இந்த குருதி பிரசாதம் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க.